தாழக்குடி அருகே மகன் கண் எதிரே தந்தை வெட்டி கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடி அருகே உள்ள கனகமூலம் பகுதியைச் சேர்ந்தவர் பலவேசமுத்து, வயது 65. இவரது மனைவி இறந்துவிட்ட நிலையில் இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். இந்த நிலையில் பலவேசமுத்தும் அதே பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார், வயது 60 என்பவரும் அந்த பகுதியில் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தை பல வருடங்களாக குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்தனர். இதில் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை அவர்களுக்கிடையே மீண்டும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் செல்வகுமார் பலவேசமுத்துவை கடுமையாக திட்டிவிட்டு அங்கிருந்து அவரது வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். அப்போது அங்கு பலவேசமுத்துவின் மகன் சுடலைமுத்து வந்தார். உடனே தனது தந்தையை செல்வகுமார் திட்டியதால் ஆத்திரமடைந்த சுடலைமுத்து அவரது தந்தையுடன் செல்வகுமாரின் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டார். அங்கு சுடலைமுத்து செல்வகுமாரிடம் இதுகுறித்து தட்டி கேட்டபோது மீண்டும் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஆவேசத்தின் உச்சிக்கு சென்ற செல்வகுமார் தேங்காய் வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் அரிவாளை எடுத்து வந்து திடீரென பலவேசமுத்துவின் வயிற்றில் வெட்டியுள்ளார். இதில் அவருடைய குடல் சரிந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த சுடலைமுத்து உடனடியாக தந்தையை தூக்கிக் கொண்டு மருத்துவமனை நோக்கி விரைந்தார். ஆனால் அதற்குள் பலவேசமுத்து பரிதாபமாக இறந்தார். பின்னர் இதுகுறித்து தகவலறிந்த ஆரல்வாய்மொழி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். இதனையடுத்து பலவேசமுத்துவின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து போலீசார் செல்வகுமாரை கைது செய்தனர். மகன் கண் எதிரே தந்தை வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவம் குமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.